தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தம் பெற சமுத்திரமந்தன் எனப்படும் பார்கடலை கடைத்தார்கள். அந்த கடைப்பில் முதலில் எழுந்தது கொடிய ஆலகால விஷம். உலகமே எரியத் தொடங்கியது. தேவர்கள் பயந்து சிவனிடம் சரணடைந்தனர். கருணையின் வடிவான சிவபெருமான் உலகத்தை காப்பாற்ற அந்த விஷத்தை அருந்தினார். விஷம் அவரது கழுத்தில் தங்கியது. அதனால் அவர் நீலகண்டன் ஆனார். அப்போது கடைப்பில் கயிறாக இருந்த பாம்புகளின் அரசன் வாசுகி சிவனின் தியாகத்தைக் கண்டு மனம் உருகினான். உலகத்தை காப்பாற்ற நீ துன்பமெடுத்தாய், அந்த விஷத்தின் சக்தியை நான் கட்டுப்படுத்துவேன் என்று கூறி சிவனின் கழுத்தைச் சுற்றிக் கொண்டான். அதனால்தான் இன்று வரை சிவபெருமானின் கழுத்தில் பாம்பு அருளுடன் விளங்குகிறது. அது ஒரு அலங்காரம் அல்ல, அது தியாகத்தின் சின்னம். அது மரணத்தை வென்ற பரம ஞானத்தின் அடையாளம்.